பிரபு மரித்து காரியங்கள் கூட முடியாத சூழ்நிலையில் அந்த மரணம் இயற்கையாக நிகழ்ந்ததல்ல என எல்லோருமே அறிந்த நிலையில் அதற்கான நியாயத்தை கேட்க காதம்பரியும் பிரபு அப்பாவும் வர சேர்மனை சந்திக்க வேண்டும் என செக்யூரிட்டியிடம் சொல்ல உள்ளே தகவல் போனது. படக்கன கேட் திறந்து சேர்மன் கார் வெளியேற காருக்குள் அவர் மட்டும்தான் இருந்தார். அதை செக்யூரிட்டி சொல்ல அனன்யா மேடத்தை பார்க்கணும். சில நொடிகளில் அதற்கும் மறுப்பு வர நான் பார்த்தே ஆகணும். என் புருஷன் பிரபு இயற்கையா சாகல, அவர் கொல்லப்பட்டிருக்கார். எனக்கு நியாயம் வேணும். இல்லைனா நான் ரகளை பண்ணுவேன். 10 நிமிஷங்கள் கழித்து அனுமதி கிடைக்க இருவரும் உள்ளே போக அனன்யா இருந்தாள். என்ன வேணும் உனக்கு? நியாயம் வேணும். என் புருஷன் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கார். அதுக்கு காரணம் கம்பெனி நிர்வாகம். நிறுத்து. நிர்வாகம் இதுக்கு காரணம் இல்லை. சக தொழிலாளிகள் காரணம். இங்கே உள்ள சில காஸ்ட்லி மெட்டீரியல் பத்திரங்களை போட்டி கம்பெனிக்கு நல்ல விலைக்கு விற்க பிரபு முயற்சி செஞ்சிருக்கான். அதை மோப்பம் பிடிச்சு விசுவாசமான எங்கள் தொழிலாளிகள் சிலர் கையும் களவுமா பிடிக்க பிரபு அவங்களோட மோதி இருக்கான். அவங்களை தாக்கி இருக்கான். அந்த கைகலப்பு வீடியோ எங்ககிட்ட இருக்கு. 2 பக்க தாக்குதல் நடந்திருக்கு. காயம்பட்ட பிரபுவை நாங்களே ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். எங்கள் தொழிலாளிகள் 3 பேருக்கு பிரபுவால் பலத்த காயம். ஆனால் ஆஸ்பத்திரியில் பிரபுவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் சம்பவிச்சிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில் பிரபு குடித்த மதுவால் உயிர் பிரிஞ்சிருக்குன்னு வந்திருக்கு. இல்லை, இது போய். அவர் குடிக்க மாட்டார். கம்பெனிக்கு அவர் விசுவாசமானவர். எதையும் போட்டி கம்பெனிக்கு அவர் விற்கிற துரோகத்தை செய்ய மாட்டார். இவர் பிடிபட்டதா சொன்னது பொய். அடித்து இவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்து அங்கே வச்சு இவர் உயிரை பறிச்சிட்டீங்க. பொய் ரிப்போர்ட். உங்கள் பணமும் செல்வாக்கும் எல்லா இடங்களிலும் வேலை செய்யுது. வாயை மூடு. பிரபுவை பிடிச்ச விசுவாச தொழிலாளிகள் கோர்ட்டில் சாட்சி சொல்லியிருக்காங்க. ஆதாரம் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. லோட்டஸ் பிரபுவுக்கு வேலை தர தயார்னு சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குது. அதை வேண்டாம்னு சொல்லி தான் கம்பெனி விசுவாசின்னு நடித்த பிரபுவுக்கு லோட்டஸ் கூட கள்ள உறவு இருந்திருக்கு. இதுக்கு சாமிவேலுங்கிற அதிகாரி சாட்சி. செஞ்ச துரோகமும் குடிச்ச கள்ளச்சாராயமும் அவன் உயிரை பறிச்சிருக்கு. இல்லை, எல்லாமே போய். அப்பட்டமான சதி. இதை பாரு, அவன் போன பிறகு எங்கள் கம்பெனியில் உனக்கு வேலை தரலாம்னு நினச்சேன். ஆனால் உன் புருஷன் செஞ்ச தப்பை நியாயப்படுத்தி எங்கள் மேலே நீ பழி போடுறியா? எங்கள் செல்வாக்கு உனக்கு தெரியல. போனா போகட்டும்னு உன்னை விடுறோம். தப்பாக பேசி அடிபட்டு சாகாதே, போயிடு. காதம்பரியும் அப்பாவும் வாதாட அவர்களை ஆட்களை வைத்து கழுத்தை பிடித்து தள்ள வைத்தாள் அனன்யா. இதுவும் சமூக வலைதளத்தில் வேறு நிறத்தில் துரோகியின் குடும்பம் என வெளிச்சம் போடப்பட்டது. இதுதான் அன்னைக்கு நடந்தது நீரஜா. உண்மையான குற்றவாளி யாரு அண்ணி? ஏன் அண்ணன் மேலே பழி சுமத்தினாங்க? இதுக்கான பதிலை அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் அதை சொல்ல அவர் இப்போ உயிரோட இல்லை. எனக்குள்ள அனுமானத்தை மாமா அத்தை 2 பேர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அது என்ன அண்ணி? இவரை கையும் களவுமா பிடிச்சு 4-5 தொழிலாளிகள் பழி சுமத்தி துரோகின்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க தான் மெட்டீரியல்ஸை பத்திரங்களை போட்டி கம்பெனி அதாவது லோட்டஸ்க்கு விற்க முயற்சி செஞ்சுருப்பாங்க. இதை அவர் கண்டுபிடிச்சு கையும் களவுமா அவங்களை பிடிச்சிருக்கார். உடனே அவங்க பிளேட்டை திருப்பி இவரை தாக்கியிருக்காங்க. இவரும் போராடி இருக்கார். காயம்பட்டிருக்கு. அனன்யா தந்திரமாக இவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கா. சேர்த்த ஆஸ்பத்திரி எது? வீனஸோட சொந்த ஆஸ்பத்திரி. அங்கே உள்ள அத்தனை பேரும் அவங்க கைக்கூலிகள். மூச்சு திணறல் கள்ளச்சாராயம்னு இவர் மேலே பழி சுமத்தி இவர் கதையை முடிச்சிட்டாங்க. பத்திரத்தாளோட கிழிந்த பகுதி இவர் கைக்குள்ள. மீட்க இவர் போராடி இருக்கலாம். அதை திருட்டுன்னு திருப்பிட்டாங்க. பணமும் செல்வாக்கும் கைக்கூலிகளும் அவங்க பக்கம். இண்டஸ்ட்ரியில் முதலிடம். அரசியல் செல்வாக்கு. நாம் எதிர்த்து போராட முடியுமா? எல்லாம் சரி அண்ணி. துரோகம் செஞ்சவங்க யாரோ அவங்களே தானே ஒரு முதலாளி பிடிக்கணும். அந்த தொழிலாளிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி துரோகிகளாக இருந்தால் அனன்யா ஏன் அவங்களே ஆதரித்து அண்ணனை குற்றவாளி ஆக்கணும்? இதுக்கு பதிலே நான் சொல்லட்டுமா நீரஜா? கேட்டபடி லாவண்யா வர இருவரும் திடுக்கிட்டு திரும்ப நீங்கள் எப்போ வந்தீங்க? அண்ணி ஃப்ளாஷ்பேக் கதையை உன்கிட்ட தொடங்கினதும் நான் வந்தாச்சு. அண்ணியோட அனுமானம் 100% நிஜம். அந்த தொழிலாளிகள் தான் துரோகிகள். அண்ணன் அவங்களை பிடிச்சப்ப கதையை திருப்பிட்டாங்க. அவங்க சுயமாக இதை செய்யலை. அப்படின்னு லோட்டஸ் கம்பெனியோட கைக்கூலிகளா அவங்க? இல்லை. பிரச்சனை திசை மாறினா அப்படியும் பழி போடுறதா திட்டம். பிரபு அண்ணன் லோட்டஸ் ஆள்னு திருப்பிட்டாங்களே. இத்தனைக்கும் காரணம் வீனஸ் ஏற்பாடு செஞ்ச உளவாளி சாமிவேல். நடுவில் எக்கு தப்பா அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சு அவர் சிக்கிட்டார். அவரை பலி கொடுத்து அன்னைக்கு சாமிவேலு தப்பினான். அதே சாமிவேலுவை பகடையாக உருட்டி இன்னைக்கு நான் இவங்களை சரிச்சேன். சாமிவேலு இப்போ தலைமறைவு. போலீஸ் தீவிரமாக தேடுது. பிடிச்சி உள்ளே போட்டு நகைக்கண்ணில் ஊசி குத்துனா உண்மை தானாக வெளியில் வரும். சாமிவேலுவும் பலியாடுதான். அனுப்பினது யாருன்னு அவனே சொல்லுவான். சகல உண்மைகளையும் வெளியில் கொண்டு வரத்தானே நான் வந்திருக்கேன். நீரஜா, உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. சம்மந்தப்பட்டவங்களை வச்சு சொல்ல வைக்கிறேன். தேவராஜன் அந்த இரவு முழுக்க ஆஃபீஸில் இருந்தார். கோகிலா கொண்டு வந்ததை சாப்பிடவும் இல்லை. அதிகாலை 3 மணிக்கு உறங்கினவர். கதவை தட்டும் ஓசையும் இடைவிடாது ஒலிக்கும் ஃபோனுமாக இருக்க கண் விழித்த போது காலை 10. கம்பெனியை அவர் அரைவாசலில் கூட அம்மா கோகிலா வந்துவிட அனன்யாவும் வந்துவிட்டாள். தோற்றதால் அவர் தப்பான முடிவுக்கு போய்விட்டாரோ என எல்லாரும் நினைக்க தேவராஜன் கதவை திறந்தார். அனன்யா மட்டும் உள்ளே வந்து கதவை சாத்தினாள். என்னாச்சு உங்களுக்கு? விஷயம் வெளியில் பரவின காரணமா? நீங்கள் தற்கொலை முயற்சின்னு வெளியில் செய்தி பரவ தொடங்கியாச்சு. நீ எங்கே போன? இங்கே வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க.
இருவரும் உடனே வெளியே வந்து காரில் ஏற ஒரு சேனல் கேமரா அவர்களை விரட்டியது. வீட்டுக்கு வந்து அவர்களை கூச்சல் போட்டு வெளியேற்றினாள். உள்ளே வந்து அவரை உட்கார வைத்தாள். அந்த சாமிவேலு பிடிபட்டானா? முதலிடத்தை நாம இழந்து இன்னைக்கு அவமானப்பட்டு நிற்க காரணம் அவன்தான். இல்லை, லாவண்யா தான் காரணம். அவ அடுத்த கட்ட யுத்தத்தை தொடங்கியாச்சு. சாமிவேலுவை போலீஸ் தேடுது. அவன் பிடிபட்டா நம்ம ஊழல்கள் பலதும் வெளியே வரும். நம்ம கூலிப்படையை அனுப்பியிருக்கேன் அவனை போட சொல்லி. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. கோகிலா வேகமாக வந்தாள். உன் கொலை வரி அடங்காதாடி. பிஸ்னஸில் முதலிடத்தை பிடிக்க நீ உயிர் பலிகள் தொடங்கினதும் என் பிள்ளை ரவி தடுத்தான். நீ அவனை அசிங்கப்படுத்தின. பண மோகத்தில் பதவி வெறியில் இவர் உன்னை ஆதரிச்சார். உன் புருஷன் ஊரை விட்டே போயிட்டான். எதிர்த்த யாரையும் நீ விட்டு வைக்கல. பிரபு கதையை முடிச்ச. இப்போ சாமி வேலுவா பதில் தர வந்துட்டா பார்த்தியா லாவண்யா? இந்த அம்மாவை வச்சுட்டு பேசுறது ஆபத்துன்னு புரியுதா? இன்னைக்கு காலையில் என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஜெயிச்ச சந்தோஷத்தில் லாவண்யாவை தலையில் தூக்கி வச்சு ஆடுறான் லோட்டஸ் பாலையா. இந்த வீடியோவை பாருங்க. தன் ஐஃபோனை திறந்தாள் அனன்யா. வெஸ்ட் பங்களாவில் பால் காய்ச்சும் காட்சி. பிரம்மாண்ட பிரபுவின் படத்திறப்பு. அதில் கலந்து வாழ்த்தும் பாலையா மற்றும் லோட்டஸ் கம்பெனி அதிகாரிகள். தேவராஜனுக்கு பற்றி எறிய கோகிலா முகத்தில் புன்னகை. பாலையா, ராம்கிக்கு அடுத்த இடத்துல லாவண்யா இப்போ வந்தாச்சு. ராம்கி ராத்திரி சென்னை திரும்புகிறான். நம்மக்கிட்ட உள்ள 2 பெரிய கம்பெனிகள் பார்வை அந்த பக்கம் திரும்புது. அடுத்த அடிக்கு உடம்பை மனசை தயாராக வைங்க. அவர் ஏண்டி தயாராகணும்? இதுக்கெல்லாம் காரணம் நீ. உன் தப்பான முடிவுகள் தான் அவரோட அவமானங்களுக்கு காரணம். நீ நிறுத்த மாட்டியா? மாமனாரை உள்ளே இழுத்து கொண்டு போனாள். கதவை சாத்தி சரக்கை எடுத்து கலந்து அவரிடம் நீட்டினாள். வேண்டாம் அனன்யா, எனக்கு பயமா இருக்கு. மனசு ரொம்ப குழம்பி கிடக்கு. முடியல. இதை சாப்பிட்டா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பிடிங்க. மற்ற வர்த்தகங்களும் கைவிட்டு போனா நான் தாங்க மாட்டேன் அனன்யா. இப்பவே ஒரே நாளில் நிறைய அசிங்கப்பட்டாச்சு. மேலும் அவமானங்களை தாங்க சக்தி இல்லை. நான் பார்த்துக்கிறேன். குடிச்சிட்டு படுங்க, சரியாகும். கட்டாயப்படுத்தி குடிக்க வைத்தாள். அதே நேரம் வெளியே கோகிலா பரிதவித்தாள். அவரை போதையில் சிக்க வைத்து மட்டையாக்குவாள் என்பது கோகிலாவுக்கு தெரியும். மனைவியை தாண்டி மருமகள் பிடிக்குள் அவர் போய் பல மாதங்கள் ஆகிவிட்டது. கோகிலா பக்கம் நிற்க யாரும் இல்லை. லாவண்யாவும் இந்த பாவி நிச்சயமாக விட்டு வைக்க போறதில்லை. நினைத்த போதே நெஞ்சே நடுங்கியது. அரை மணி கழித்து அனன்யா வெளியே வந்தாள். அவர் மூக்குமுட்ட குடிக்க வைக்கப்பட்டு மல்லாந்திருந்தார். அனன்யா வாசலை கடந்து போன் பேசிக்கொண்டே காரில் ஏறினாள். அவள் பேசியது காதில் விழுந்தது. சாமிவேலு இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சா? உடனே போட்டுருங்க. கோகிலாவின் படபடப்பு அதிகமானது. அன்று மதியம் கம்பெனிக்கு வந்தாள் லாவண்யா. சேர்மன் பாலையா இருந்தார். அவரிடம் ஒரு பட்டியலை தந்தாள். அதில் அங்கே வேலை பார்க்கும் அதிகாரிகள் 3 பேர், கடைநிலை ஊழியர்கள் 2 என 5 பேரின் விவரங்கள். இந்த லிஸ்ட் எதுக்கு லாவண்யா? கமிஷனருக்கு தகவல் தந்து இவங்க 5 பேரையும் போலீஸ் கண்காணிக்கணும். தேவைன்னா கைது செய்யணும். இவங்க சாமிவேலுவோட ஆட்கள். தகவல்கள் வருது. சாமிவேலுவை கொல்ல அனன்யா கூலிப்படையை அனுப்பியாச்சு. அவன் சாகக்கூடாது. அது நம்ம கையில் இல்லை. அவன் மாட்டினா நமக்கு லாபம். அதுக்கும் நான் ஏற்பாடுகளை செஞ்சாச்சு. உன்னால எப்படி இத்தனை புத்திசாலித்தனமாக செயல்பட முடியுது? நானும் 1 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அம்மா மடியில் தலை வச்சு கேட்டதையெல்லாம் அடைந்த காரணமாக வாழ்க்கையை சொர்க்கம்னு நம்பி ஆனந்தமயமாக இருந்தேன். பிரபு அண்ணனோட சாவும் பின்னணியில் இருந்த சதியும் தான் என் கண்களை திறந்தது. என்னை வெளியில் கொண்டு வந்தது. அப்புறமா நிறைய ஒர்க் பண்ணினேன். உடனே மேற்படி ஆட்களின் தகவல்களை அவர்களது புகைப்படத்துடன் கமிஷனருக்கு அனுப்பினார் பாலையா. அதற்குள் வேறு எண்ணிலிருந்து அந்த 5 பேருக்கும் லாவண்யா அனுப்பிய செய்தி. சாமிவேலு எந்த நேரமும் வீனஸ் கூலிப்படையால் கொல்லப்படலாம். உதவின உங்கள் கழுத்துக்கும் கத்தி வருது. எச்சரிக்கை. அவர்கள் மிரண்டார்கள். சார், ராம்கி சார் வந்ததும் அடுத்த கட்ட வியாபாரத்தை நீங்கள் தொடங்குங்க. வீனஸோட பல வருஷங்களாக டைப்பில் இருந்த 2 கம்பெனிகளோட பார்வை நம்ம பக்கம் திரும்புது. கண்டிப்பாக நமக்கு வரும். வீனஸ் சரிய தொடங்கியாச்சு. அனன்யா சில மீட்பு வேலைகளை தொடங்கியாச்சு. நாளைக்கு புதுசாக நிறைய அப்டேட்டுகள் வரும் சார், பாருங்க. அவருக்கு ஆச்சரியங்களை அள்ளி தெளித்து கொண்டிருந்தாள் லாவண்யா. அதே நேரம் அனன்யா அனுப்பிய கூலிப்படை சாமிவேலு இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டது. கொலை வெறியுடன் சாமிவேலுவை அது நெருங்க சாமிவேலுவுக்கு யமன் ஏறத்தாழ பாச கயிற்றை வீச அந்த அதிசயம் நிகழ்ந்தது. சாமிவேலு ஒரு இடத்தில் தலைமறைவாக இருந்தான். பிரச்சனை வெடித்து பெரிய வர்த்தகம் கைமாறிய நொடியில் பாலையா போலீஸில் சகலத்துக்கும் காரணம் சாமிவேலு என புகார் தர சாமிவேலு மாட்டினால் ஆபத்து என அனன்யா அவனை போனில் அழைத்து ஒரு தலைமறைவான இடத்துக்கு அவனை பேக் செய்தாள். போலீஸ் வேகமாக தன் வலையை விரிக்க எந்த நேரமும் சாமிவேலு மாட்டலாம் என அனன்யாவே கூலிப்படையை அனுப்பிவிட்டால் சாமிவேலுவை கொல்ல. அவர்கள் நெருங்கிவிட தகவல் தெரிந்து சாமிவேலு பதறிவிட்டான். அவன் வீனஸ் கம்பெனியின் கைக்கூலி அல்ல. தனிப்பட்ட முறையில் அனன்யாவின் ரகசிய ஏஜென்ட். தேவராஜன் அறியாமல் சாமிவேலுவை வைத்து பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாள் அனன்யா. ஒரு அண்டர் கிரவுண்ட் அரசாங்கமே நடத்தி கொண்டிருந்தாள். அதில் தேவராஜனுக்கே உடன்பாடு இல்லை. இந்த அளவுக்கு மோசமாக கொலை பாதகங்களை நாம செய்யணுமா அனன்யா? மாமா அப்படி செஞ்ச காரணமாக தான் முதலிடத்தை நம்மளால் தக்க வச்சுக்க முடியுது. வர்த்தகம், அரசியல் 2லையும் நாம் தொடர்ந்து ஜெயிக்கணும்னா மனசாட்சியை முதல்ல கலட்டி வைக்கணும். பாவ புண்ணியம் பார்க்கக்கூடாது. நடுவில் சில நல்லவங்க பலியாகலாம். மகாபாரதத்தில் அபிமன்யு மாட்டின மாதிரி அதை பெருசுப்படுத்தாமல் கடந்து போயிட்டே இருக்கணும். அவருக்கும் முதலிடம் என்ற வெறி உள்ளே இருந்ததால் தட்டி கேட்காமல் அவளை அனுமதித்து விட்டார். அது எங்கேயோ போய்விட்டது. அவரை பல சமயம் அதிகமாக போதைக்குள்ளாக்கி தானே செயல்பட தொடங்கினாள் அனன்யா.
அவளது தப்புக்களை கணவன் ரவி சுட்டிக்காட்டியதால் அப்பா பிள்ளையை மோதவிட்டு பிரச்சனையை பெரிதாக்கி அவனை தன் புருஷன் என்று பாராமல் வெளியேற்றினாள். அவன் மேல் தேவராஜனுக்கு வெறுப்பை உண்டாக்கினாள். இதை குடும்ப யுத்தமாக்கினாள். அம்மா கோகிலா நொந்து போனாள். மருமகள் சொல்வது வேதம் என மகனை கழுத்தை பிடித்து அப்பாவை தள்ளும் கொடுமை இங்கே நடந்தது. இதோ அவளது கைக்கூலி சாமிவேலுவை அனன்யாவின் அடியாட்கள் நெருங்கிவிட்டார்கள். சாமிவேலுவை காப்பாற்ற ரவி உள்ளே வந்து விட்டான். அந்த அடியாட்கள் சம்பித்தார்கள். சின்ன முதலாளி, இதை பாருங்க, இத்தனை நாள் அனன்யாவோட வலது கையா விசுவாசியா இருந்த இந்த சாமிவேலுவை கொல்ல உங்களை அனுப்பியிருக்கா அனன்யா. நாளைக்கு உங்களுக்கும் இதே கதிதான். கடன புருஷன் எனக்கே இந்த கதின்னா சாமிவேலுவும் நீங்களும் யாரு? போயிடுங்க. நீங்கள் தப்பிக்கிற வழியை பாருங்க. அவர்கள் புரிந்து கொண்டு அதிர்ச்சியுடன் விலக சாமிவேலு பக்கம் திரும்பினான் ரவி. இதை பாரு, நேற்று வரைக்கும் நீ அனன்யாவோட வலது கை. உன்னை தந்திரமா 3 வருஷங்களுக்கு முன்னால் பாலியா கிட்ட வேலைக்கு சேர்த்து அவரோட நம்பிக்கைக்கு உன்னை பாத்திரமாக்க வச்சு லோட்டஸ் கம்பெனியோட ஒவ்வொரு அசைவையும் அனன்யாவுக்கு நீ தெரிவித்த காரணமா அனன்யா வீனஸை முதலிடத்துல தொடர்ந்து நிறுத்த முடிஞ்சுது. ஒரே நாளில் உன் தோலை உரிச்சிட்டா லாவண்யா. முதலிடம் நழுவி பெரிய வர்த்தகம் கைவிட்டு போனதும் உன்னை தலைமறைவாக இருக்க சொல்லி கொல்லவும் கூலிப்படை அனுப்புறா அனன்யா. நான் வரலன்னா நீ செத்திருப்ப. போலீஸ் என்னை வலை வீசி தேடுது. மாட்டினா நான் ஆயுசுக்கும் வெளியில் வர முடியாது. எப்படியும் நீ சட்டத்தை தாண்டி வெளியில் வர முடியாது. அப்புறவராக மாறினா உன் உயிருக்கு உத்தரவாதம் கிடைக்கும். இல்லைன்னா இன்னைக்கு நேர்ந்த ஆபத்து தான் உனக்கு வரும். உனக்கு இப்போ நான் புகலிடம் தரேன். தேவைப்பட்ட நேரத்தில் நீ போலீஸில் சரணடையலாம். சாமிவேலு பேசவில்லை. நீ செஞ்ச துரோகங்களை பட்டியல் போட்டு நான் வச்சிருக்கேன். அதை ஆதாரங்களோட நீ ஒப்புக்கிற நேரம் வந்தாச்சு. இது நடக்கும் நேரம் அங்கே ராம்கி வந்து விட்டான். சேர்மன் பாலையா லாவண்யாவை தன் மகன் ராம்கிக்கு அபிஷியல் அறிமுகம் செய்ய ராம்கி சந்தோஷமாக கை குலுக்கினான். நானே உங்ககிட்ட இத்தனை எதிர்பார்க்கல. முதல்ல ஒரு சந்தேகத்தோட எச்சரிக்கையாக உங்களை நம்பாம தான் வேலைக்கு சேர்த்தேன். ஆனால் முதல் நாளே சகலத்தையும் தலைகளாக புரட்டி எங்களை முதலிடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. சாமிவேலுன்னு ஒருத்தனை அளவுக்கு அதிகமாக நம்பி நானும் அப்பாவும் இத்தனை நாள் முட்டாளாக இருந்திருக்கோம். அவன் தான் கருப்பு ஆடுன்னு நிரூபித்து கதையை நீங்கள் மாற்றிட்டீங்க. உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் சார். அவங்களோட பலமாக தூணாக இருக்கிற 2 பெரிய முதலீட்டார்கள் இப்போ நம்ம பக்கம் பார்வை திருப்புறாங்க. நீங்கள் பேசிடுங்க அவங்கக்கிட்ட. நீங்களும் வாங்க லாவண்யா. நான் எதுக்கு சார்? நீங்களும் சேர்மனும் போங்க. பாலையா குறுக்கிட்டார். இல்லைம்மா, நீ நிச்சயமா என் கூட இருக்கணும். உன்னால் நாங்கள் உச்சிக்கு வந்திருக்கிறது இன்னைக்கு உலகத்துக்கே தெரியும். நீ வந்தால் அந்த முதலீட்டாளர்கள் சுலபமாக நமக்கு வசப்படுவாங்க. ராம்கி, அந்த சந்திப்புக்கு உடனே ஏற்பாடு செய். சரிப்பா, நான் அவங்கக்கிட்ட முன்பதிவு வாங்குறேன். லாவண்யா, நம்ம கெஸ்ட் பங்களாவுக்கு குடுத்தனம் வந்தாச்சு ராம்கி. கூடவே தன் குடும்பமும் அவன் நினைக்கிற பிரபுவோட குடும்பம். நாளடைப்பு பாதுகாப்பை நான் தந்தாச்சு. உங்களுக்கு ஏன் பிரபு குடும்பத்து மேலே இத்தனை பாசம்? இது நான் காட்டுற பாசம் இல்லை சார், செய்கிற பரிகாரம். புரியலை லாவண்யா? கூடின சீக்கிரம் எல்லாமே உங்களுக்கும் வர்த்தக உலகத்துக்கும் புரியும் சார். சாமிவேலுவை நம்பின மாதிரி இனி யாரையும் நம்பாதீங்க. என்னைக்கோ முதலிடத்துக்கு வந்திருக்க வேண்டியவங்க நீங்கள். வந்த முதல் வைத்தக்கண் வாங்காமல் அவளை பார்த்தான் ராம்கி. அவள் அழகை ரகசியமாக ரசித்தான். அவளது புத்திசாலித்தனம் கண்டு மிரண்டான். இதையெல்லாம் பாலையாவும் கவனித்தார். அவர் மனதில் வேறொரு கணக்கு ஆரம்பமானது. பிரபு குடும்பம் ஒரு மாதிரி எதையும் நம்ப முடியாமல் ஆச்சரியத்தில் மூழ்கி இருந்தது. 2 நாட்கள் முன்பு வரை அடுத்த வேளை உணவுக்கு போராடும் நிலையில் இருந்தவர்கள் அந்த ஒரு நள்ளிரவு வேறு உலகத்துக்கு கொண்டு வந்து விட்டது. இந்த பங்களா வாசம், இங்கிருந்த நவீன வசதிகள், சகல வேலைக்கும் ஆட்கள், அவர்கள் காட்டும் மரியாதை, நேரத்துக்கு சுவையான உணவு என பிரமிப்பு அதிகமாகிக் கொண்டே போனது. காதம்பரி தவிர மற்ற அனைவரும் ஆனந்தமாகத்தான் இருந்தார்கள். குழந்தை குதூகலமாக இருந்தது. நீரஜாவுக்கு தனியறை, விலை உயர்ந்த மடிக்கண்ணி என படிக்க சகல வசதிகளும். அத்தை மாமாவுக்கு காற்றோட்டமான தனியறை, கேட்டு கேட்டு உணவு தரும் பணியாட்கள். சேர்மன் பாலையாவின் உத்தரவு. ஆனால் காதம்பரி முகத்தில் சிரிப்பில்லை. அப்பா அதை கவனித்து விட்டார். நீ இன்னமும் லாவண்யாவை நம்பல்லையா காதம்பரி? ஐயோ, நம்பாம இல்லை மாமா. அவன் நமக்கு நல்லது செய்யத்தான் வந்திருக்கான்னு எனக்கு நிச்சயமாக புரியுது. அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவள் யார்? எதுக்காக ஒரு நடுராத்திரியில் நாடகம் ஆடி நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா? அவள் தான் சொல்லிட்டாளேம்மா. பிரபுவுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்துக்கும் அந்த அகால மரணத்துக்கும் காரணம் தேடி பிரபு நிரபராதி, அவன் உயிரை பரிச சதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நம்மக்கிட்ட வந்ததா சொல்லிட்டாளே. இல்லைன்னா நம்ம எதுக்குமா அவள் இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கணும்? சரிமாம்மா, எல்லாம் சரி. லாவண்யா நமக்கு கிடைச்ச வரம்னு எனக்கும் புரியுது. ஆனால் யார் இந்த லாவண்யா? நம்ம மேலே எதுக்கு இத்தனை அன்புன்னு தெரியாத வரைக்கும் இந்த பங்களா வாழ்க்கையை என்னால் ஜீரணிக்க முடியல. அதையும் தாண்டி பயமாக இருக்குது எனக்கு. என்ன பயம்மா? அந்த சேர்மன் நம்ம குடும்பத்துக்கு பெரிய பாதுகாப்பு தந்திருக்காரேம்மா. அவரும் பெரிய மனுஷன் தானே மாமா. இந்த வீனஸ் குரூப்பை ஒரே நாளில் தோற்க வச்சிருக்கா லாவண்யா. அவங்களோட சரிவை உலகமே பேசுது. அந்த அனன்யா வெறி பிடிச்சவங்கிறது நமக்கு தெரியும். உங்கள் பிள்ளைக்கு துரோகி பட்டம் கட்டி அவர் சாவுக்கு காரணமானவ இந்த அனன்யா தான். தோத்து போனவ அவ. அதுக்கு காரணமான லாவண்யாவே அவள் பாதுகாப்பில் உள்ள நம்ம குடும்பத்தை சும்மா விடுவாளா? இதை பாருமா, இப்போ நாம் யாரும் இல்லாத அனாதைகள் இல்லை. லாவண்யா நம்ம ரசிக்க வந்த தேவதை. நம்ம மேலே ஒரு தூசி கூட படவிட மாட்டா. நீ தைரியமாக இரு. எல்லாம் புரிந்தாலும் காதம்பரி மனதில் கனமான கவலை இருந்தது. பிரம்மாண்ட பிரபு படத்தின் முன்பு வந்து உட்கார்ந்து விட்டாள். அந்த பெரிய படத்தை கண் கொட்டாமல் பார்த்தாள்.
என்ன பார்க்குற? இந்த சின்ன வீட்ல எத்தனை நாள் கஷ்டப்படுறது? நமக்கு இன்னும் ஒரு பெரிய வீடா வாடகைக்கு எடுத்துட்டு போக வசதி இல்லையான்னு யோசிக்கிறியா? இல்லப்பா, அப்படியெல்லாம் எனக்கு பேராசை இல்ல. இந்த வீடு தான் நமக்கு மாளிகை. உண்மையா, நேர்மையா, கம்பெனிக்கு விசுவாச ஊழியனா இருக்கிறதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்கே. அதை விட பெருசு என்ன இருக்கு காதம்பரி? சட்டென கலைந்தாள். அத்தனை விசுவாசமா நீங்க இருந்தும் அந்த பாவிகள் உங்களுக்கு துரோகி பட்டம் சுமத்தி உங்க உயிரையும் பறிச்சாங்களே. ஆனா இப்ப லாவண்யா வந்திருக்கா நியாயம் கேட்க. 2 நாள்ல உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை வீழ்த்தி எங்க வாழ்வாதாரத்தை திசை திருப்பி இருக்கா. இதெல்லாம் கனவா இல்ல நிஜமான்னு எனக்கு புரியல. நாளைய விடியல் என்ன அதிசயத்தை கொண்டு வரும்னு புரியல. எனக்கு சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதான்னு தெரியல. லாவண்யாவுக்கு நீங்க தான் பக்கபலமாய் இருக்கணும். கண்கள் கலங்க நின்றாள் காதம்பரி. லாவண்யா காரில் பாலையா ராம்கியுடன் அந்த முதலீட்டாளர்களை சந்திக்க பயணப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த நேரம் ஃபோன் வந்தது. எடுத்தாள். நான் முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக சேர்மன் கூட போயிட்டுருக்கேன். அது முடிஞ்சதும் பேசட்டுமா? நீ எதுவும் பேச வேண்டாம், நான் சொல்கிறதை மட்டும் கேட்டுக்கோ. நீ எதுக்காக போகிறேன்னு எனக்கு தெரியும். அவங்க வீனஸ் முதலீட்டாளர்கள் உங்கள் பக்கம் திரும்பி இருக்காங்க. இந்த விவரம் தெரிஞ்சு அனன்யா கொலை வெறியில் இருக்கா. அதை பாலையாவுக்கு தெரிவித்து நீங்கள் சந்திக்கிற லீ மெரிடியன் ஹோட்டலை மாற்றுங்க. இல்லைன்னா ஆபத்து காத்திருக்கு. இன்னைக்கு மீட்டிங் கேன்சல்னு அவங்களை விட்டு சொல்ல வச்சு அனன்யாவை ஏமாத்துங்க. நான் சொல்கிறதை கவனமாக கேட்டு பாலையாவுக்கு விவரம் சொல்லு. எதிர்முனை சொல்ல லாவண்யா கவனமாக கேட்டாள். அதை அப்படியே சேர்மனிடம் ஒப்பித்தாள். அவர் அதிர்ந்து போனார். ராம்கி ஆவேசமாகி இப்பவே ஊடகத்தை கூப்பிட்டு அவ தோலை உரிக்கட்டுமா? நமக்கும் படைபலம் உண்டு. எதுக்காக அனன்யாவை பயப்படணும்? உணர்ச்சி வசப்படாதீங்க சார். இங்கே ஆத்திரப்பட்டா நஷ்டம் நமக்கு தான். அவள் கொலை முயற்சி தெரிஞ்சா அந்த இன்வெஸ்டர்ஸ் பயந்து யாருக்கும் பிஸ்னஸ் தராமல் ஒதுக்குவாங்க. அது நமக்கு தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் செக் வைக்கும். பதுங்கிறது பாயத்தான். ராம்கி ஆத்திரப்படாமல் லாவண்யா சொல்கிறதை மட்டும் கேளு. இப்போ வீரத்தை விட விவேகம் முக்கியம். நீ சொல்லுமா? அவள் தேவையான உத்தரவுகளை பிறப்பித்தாள். உடனே சேர்மன் அந்த முதலீட்டாளர்களை தொடர்பு கொண்டு விவரத்தை சொல்லி தன் அலுவலக கிளை ஒன்றுக்கு அவர்களை வரும்படி சொல்லி முடியுமா என கேட்க அவர்கள் நிச்சயமாக முடியும் என்றார்கள். அவர்கள் போனை எடுக்க அங்கே அனன்யா தயாராகிவிட்டாள். அவர்களை சந்திக்க அந்த நேரம் அவர்களிடமிருந்து ஃபோன் வந்தது. மேம், இன்னைக்கு சில சொந்த பிரச்சனைகளால் நம்ம சந்திப்பு ரத்தாகுது. அடுத்த தேதியை நாங்கள் அறிவிக்கிறோம். சீக்கிரம் சொல்லுங்க, நிறைய வேலைகள் பாக்கியாக இருக்கு. சரி மேம், 20 வருஷங்களா உங்கள் கூட தானே இருக்கும். அனன்யா கட் செய்ய அடுத்த தகவல். சாமிவேலுவை எதுவும் செய்ய முடியவில்லை. அவன் தப்பிவிட்டான் என்ற தகவல் அனன்யாவுக்கு பற்றி எறிந்தது. அனுப்பிய அடியாட்கள் கட்சி மாறிவிட்டார்கள் என தெரிந்தது. சாமிவேலு போலீஸில் மாட்டக்கூடாது என்ற பதட்டம் வந்தது. அப்படியே உட்கார அடுத்த பெரிய முதலீட்டாளர் நேரடி ஃபோன். நம்ம அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகுது மேம். ஏன், என்ன காரணம்? இண்டஸ்ட்ரியில் உங்கள் பேர் சரியா இல்லை. முடிவுகளை சேர்மன் தேவராஜன் எடுக்கலை. அவர் உங்கள் கைபொம்மையாக வெறும் ரப்பர் ஸ்டாம்பாக இருக்காருன்னு டாக் வருது. லோட்டஸ் நம்பர் 1 ஆன காரணமாக உங்கள் ஷேர் வேல்யூ சரிஞ்சிருக்கு. அதனால் சேர்மன் வந்து நாளைக்கு பேசணும். மீட்டிங்கில் அவர் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வர வேண்டாம். என்னை வர வேண்டாம்னு சொல்ல நீ யாருடா? ஆத்திரத்தில் நாக்கு நுண்ணிவரை வந்த சொற்களை அடக்கி கொண்டாள். கூடாது, இது சரிவை நெருங்கும் நேரம். உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனைகளை கையாள வேண்டும். ஒரு சந்திப்பு தள்ளி போகிறது. மற்றொரு சந்திப்பு நான் வரக்கூடாது என்ற நிபந்தனை. பறிபோன முதலிடம். சாமிவேலுவை அழிக்க முடியாத சூழல். அத்தனையும் 2 நாட்களில் எதிரியாக்கிவிட்டது. இதை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் சாம்ராஜ்யமே சரிந்துவிடும். உடனே மாமாவை தயார் செய்ய வேண்டும். அதே நேரம் லாவண்யா சொன்னதை கேட்டு அவளது உத்தரவுகளை பின்பற்றி இவர்களது அலுவலக கிளை ஒன்றுக்கு அந்த முதலீட்டாளர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் பதட்டமாக இருந்தார்கள். உட்காருங்க. இத்தனை நாள் நீங்கள் வீனஸ் பக்கம் இருந்தீங்க. இப்போ நாங்கள் முதலிடத்துக்கு வந்ததும் நீங்கள் இந்த பக்கம் திரும்புறீங்க. வீனஸ் கம்பெனியோட கிரைம் ரேட் கூடிட்டே போகுது. அந்த சாமிவேலு அனன்யா ஆள் தலைமறைவு. போலீஸ் தேடுதுன்னு தகவல் வந்தது. நாங்களே பயந்துட்டோம். இப்போவும் நீங்கள் விரும்பினா லோட்டஸில் முதலீடு செய்யலாம். நாங்கள் கட்டாயப்படுத்தலை. ஆனால் தெளிவாக 5 வருஷ ஒப்பந்தம் போடணும். லாவண்யா சொல்ல அவர்கள் சம்மதிக்க பேச்சுவார்த்தை நடந்தது. 2 மணி நேர பேச்சுவார்த்தை முடிந்து அங்கேயே ஒப்பந்தம் கையெழுத்தானது. கை குலுக்கினார்கள். இனி நீங்கள் மீடியாவை கூப்பிட்டு அறிவிக்கலாம். அவர்கள் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள். லாவண்யா தான் உங்கள் கூட இனி வர்த்தக தொடர்பை தொடர்வாங்க. அவர்கள் புறப்பட்டு போக லாவண்யாவுக்கு அப்பா மகன் நன்றி சொல்ல இன்னும் ஒரு பெரிய பார்ட்டி வெளியில் இருக்குது. அதுவும் நம்ம கைக்கு வந்துட்டா வீனஸ் சரிவு வேகமாக தொடங்கிடும். அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது சார். நான் புறப்படுறேன். லாவண்யா புறப்பட்டு போக யாருப்பா இவ? எங்கிருந்து புறப்பட்டு ஒரு தேவதை மாதிரி வந்திருக்கா? ஏதாவது தெரியுமா? தெரியலப்பா. இவன் நம்ம மேலே பெருசாக அன்பும் பாசமும் வச்சு நம்ம கம்பெனிக்கு வந்து சேரலை. வீனஸால் அழிஞ்சவன் பிரபு. அவன் குடும்பம் வீதிக்கு வந்திருக்கு. அந்த ஆவேசத்தில் வீனஸை பழிவாங்க இவ களத்தில் இறங்கி இருக்கா. அதுக்கு ஒரு கருவியாக நம்ம கையில் எடுத்திருக்கா. நல்லது தானே? லாவண்யா நோக்கம் எதுவாக வேணும்னாலும் இருக்கட்டும்.
இதனால் லாபம் அடைஞ்சது நம்ம கம்பெனி. அவங்களோட பலமான கவச குண்டலங்களை பறித்து அவங்களை செயலிழக்க வச்சு நம்ம முதலிடத்துக்கு கொண்டு வந்துட்டாளே, இவளை நாம் எந்த காலத்திலும் இழக்கக்கூடாது. நம்மோட பல வருஷ கனவுகளை நனவாக்கின தேவதை லாவண்யா. அவள் சொல்கிறதை கேட்டு நடப்போம், சரியா? அப்பா, இவ என் வாழ்க்கை துணையானா நான் உலகமாக அதிர்ஷ்டசாலி. அந்த ஆசையை வெளியில் சொல்ல முடியல. உன் மனசு எனக்கு புரியுதுடா மகனே. அதுக்கான வாய்ப்பு வந்தால் நம்மளை விட ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரும் இல்லடா. வாய்விட்டு பேசாமல் மௌன மொழியில் அப்பா பிள்ளையின் ஆசைகள் லாவண்யாவை சுற்றி சுழன்றது. தேவராஜன் போதை தெளியாமல் படுத்து கிடக்க வாசலில் பைக் வந்து நின்றது. ரவி இறங்கினான். உள்ளே வந்தான். அம்மா கோகிலா பார்த்து ஓடி வந்தாள் வாசலுக்கு. வா ரவி, உன்னை பார்த்து மாச கணக்காச்சு. ஃபோனில் மட்டும் பேசுகிற, மனசே தவிக்குது எனக்கு. வாப்பா, உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. அந்த சண்டாளி ஆடுற ஆட்டம் எல்லை மீறி கம்பெனி முதலிடத்தை இழந்தாச்சு. பார்த்தியா, எப்படிப்பா இழக்காம இருக்கும்? அந்த பிரபு எத்தனை நல்லவன். கம்பெனிக்காக மாடு மாதிரி உழைச்சான், விசுவாசமாயிருந்தான். இவ சுயலாப பழியை அவன் மேல திருப்பி அவனுக்கு துரோகி பட்டத்தை சுமத்தி அவனை தந்திரமா கொலையும் செஞ்சா. நான் உங்க அப்பா கிட்ட இதை எடுத்து சொல்லியும் எடுபடலையே. அந்த கொலைகாரி சொல்றதை தானே கேட்கிறார். நான் நியாயத்தை கேட்டதுக்கு புருஷன் கூட பார்க்காம என்னை விரட்டி அடிச்சா. ஏமலையும் பழி சுமத்தினா. அவளுக்கு பதில் சொல்ல திருப்பி அடிக்க சரியான ஆள் வந்தாச்சு. போகட்டும், அப்பா எங்கே இப்ப? முதலிடம் போன அதிர்ச்சியில ஓவரா குடிச்சிருக்கார். அவர் பேசக்கூடாதுன்னு இன்னும் ஊத்தி கொடுத்து அவரை படுக்க வச்சிருக்கா. நான் நினைச்சது சரியா போச்சு. அந்த பிரபு விவகாரம் வரும்போது அவனை அடிச்சு ஆஸ்பத்திரியில் போட்டப்ப அப்பா நிறுத்த சொன்னார். இவ கேட்கல. அப்பாவை அப்பவும் போதையில் கிடத்தி ஆஸ்பத்திரியில் வச்சு அவன் கதையை முடிச்சு மதுவில் கலந்த ஓவர்டோஸ் விஷமாகி உயிரை பறிச்சதா கதை கட்டினா. அந்த சாமி வேலு இவாள். அவனை லோட்டஸில் விட்டு உளவாளிய கனது அப்பாவுக்கு பிடிக்கல. அப்பவும் போதை தோற்றவரில் அவ இருக்கா. ஒரு முதலீடு கை நழுவியாச்சு. இப்போ அடுத்த கட்ட சதியை அரங்கேற்ற போறா. அதுக்கு தான் அப்பாவை போதையில மூழ்க வைக்கிறா. இது விபரீதம். இதை தடுக்கணும். நீ வா. இருவரும் உள்ளே வர அவர் போதை தெளியும் நிலையில் இருந்தார். கோகிலா உள்ளே வந்து அருகில் அமர்ந்தாள். நம்ம ரவி வந்திருக்கான். அவர் விசுக்கன தலை தூக்கினார். எதுக்கு வந்தான்? அவனை உடனே போக சொல்லு. அவன் துரோகி. யார் துரோகி? என் பிள்ளை துரோகி இல்லை, நீங்க தான் துரோகி. உங்களை துரோகியாக்கி வச்ச அனன்யா படுபாவி. பேசாதே. அனன்யா பற்றி பேசினா நான் உன்னை உயிரோட விடமாட்டேன். வேகமாக எழுந்து கோகிலாவின் கழுத்தை பிடிக்க அவர் பாய ரவி உள்ளே வந்தான். குறுக்கே கைகளை வைத்து அவரை தடுத்தான். அம்மா மேலே கையை வச்சா உன் கதையை முடிச்சிடுவேன். பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம என் மேலே பழி சுமத்தி என்னை நீ விரட்டி விட்ட. அவ பேச்சை கேட்டு என்ன காரணம்? நான் சொல்ல எனக்கே நாக்கு கூசுது. உனக்கு 60 நெருங்கியும் அந்த வெறி போகல. அதுக்கு சரியான தீனி போட்டு அந்த விபச்சாரி உன்னை மயக்கத்தில் வச்சிருக்கா. அம்மாவை வச்சுட்டு அதை பேச எனக்கு கூசுது. அவளுக்கு மானம் மரியாதை இல்லை. நம்பர் 1 இருக்கிற கம்பெனியை முழுமையாக தன்வசம் கொண்டு வரணும். அதுக்காக எந்த எல்லைக்கும் அவ போவா. அம்மா எதிர்க்கல்ல. அதனால அம்மாவை உயிரோடு விட்டு வச்சிருக்கா. நான் எதிர்த்தேன். வெளியில் அனுப்பிட்டா. இப்போ சரிவு தொடங்கியாச்சா? உன் விரலை உன் கண்களை குத்துதா? இப்போ முழிச்சுக்கோ. ஒரு முதலீட்டாளர் கையை விட்டு போயாச்சு. அடுத்த ஆளும் போயாச்சுன்னா சீட்டுக்கட்டு வீடு மாதிரி பொலன்னு சரிஞ்சிடும் உன் சாம்ராஜ்யம். நீ இதை முதலிடத்துக்கு கொண்டு வர எத்தனை உழைச்சிருக்க. ஒரு பிரபுவோட மரணம் அதை மாற்றான் கைக்கு மாற்றி விட்டாச்சு. காரணம் யாரு? அம்மாவை டம்மியாக்கி என்னை விரட்டி உன்னை போதைக்கும் காமத்துக்கும் பலியாக்கி இந்த சாம்ராஜ்யத்தை அவ பிடிக்க போறா. அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். நீ விட்டாச்சு. நீ தோல்வி பாதையில கால் வச்சாச்சு. வெளியில போடா, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன். ரவி, நீ போ. இந்த மனுஷனை அழிக்க ஒருத்தி வந்தாச்சு. வந்தவ அழிக்கலாமா? இருக்கிறவ தான் அழிக்கிறா. முடிஞ்சா பேசுமா. அடுத்த முதலீட்டாளர் அவ வரக்கூடாதுன்னு சொல்லி இவர் கூட மட்டும் பேச நினைக்கிறாங்க. அதை முறியடிக்க லாவண்யா பெரிய சதி வலையை விரிப்பா. அவருக்கு சொல்லு, நான் வரேன். போனவன் திரும்பி வந்தான். இங்கிருந்து விரட்டப்பட்ட நான் சும்மா இருக்கல்ல. உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன்மா. இந்த ஆள் தெரிஞ்ச பிறகு அதை காட்டு. ரவி போய்விட்டான். தேவராஜன் குளிக்க போனார். அம்மாவுக்கு அந்த நேரத்தில் வீடியோவை அனுப்பினான் ரவி. அம்மா அதை பார்த்து அதிர்ந்தாள். சாமி வேலுவின் நிஜமான வாக்குமூலம். அதை கேட்டு அம்மா ஆடி போனாள். உடனே அவருக்கு அதை அனுப்பினாள். சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. எத்தனை பெரிய துரோகம் உங்களுக்கு நடந்திருக்குன்னு தெரியும். அவர் மொபைலை வெளியே வைத்துவிட்டு குளிக்க போயிருந்தார். சீக்கிரம் வாங்க. அவர் மொபைலை ஒரு கை வந்து எடுக்க அம்மா வேகமாக திரும்ப அனன்யா நின்றாள். யாருக்கு துரோகம் நடந்திருக்கு மாமியாரை? குடியாதே, அவர் பார்க்கணும். பார்த்துட்டா உன் லட்சணம் தெரிஞ்சிடும். அதை நான் முடிவு பண்றேன். நீ வெளியில இரு மாமியாரை. கோகிலாவை பலவந்தமாக பிடித்து அறைக்கு வெளியே கொண்டு வந்து விட்டவள் கதவை சாத்தினாள். ஒரு குடும்பத்தையே அடிக்கிற நீ, பல குடும்பங்களை கண்ணீர் விட வைக்கிற நீ, அழிகிற நேரம் வந்தாச்சுடி. பத்தினி சாபமா மாமியாரே? பத்தினி விடுற கண்ணீர் கழுதைக்கு புரியாதடி, அழிஞ்சிடுவ. அம்மா ரவிக்கு உடனே ஃபோன் செய்தாள். சொல்லும்மா, அனுப்பினியா? அவ வந்துட்டாடா. அவர் ஃபோன் இப்போ அவ கையில். அவரை பார்க்க விட மாட்டா. ஆனால் அவர் நிச்சயமா பார்ப்பா. வெறி அதிகமாகும் ரவி. என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா. கவலைப்படாதேம்மா, இதுவும் நல்லதுக்கு தான். ஆத்திரம் அதிகமானா அறிவு மழுங்கும்.
தப்பு தப்பா முடிவுகளை எடுக்க வைக்கும். அதைத்தான் இவ செய்ய போறா. மீதியை லாவண்யா பார்த்துப்பா. நீ சண்டை போட வேண்டாம், நாங்க பார்த்துக்கிறோம். உள்ளே அவர் போனில் சாமிவேலுவின் நிஜமான வாக்குமூலத்தை அனன்யா வீடியோவில் பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த பெரிய முதலீட்டாளர் வீனஸ் கையை விட்டு போனதை ஊடகம் அறிவிக்க, தேவராஜனின் வீனஸ் வேகமாக சரிந்து கொண்டிருப்பதை சமூக வலைதளம் அறிவிக்க, ஒரு வர்த்தக சேனல் இது தொடர்பான விவாதத்தை தேர்தல் கால கணிப்பை போல அலச லாவண்யா வீட்டுக்குள் குழந்தை தீபாவுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அண்ணி பாஸ்தால பாயசம் பண்ணலாம்னு அட்சியா.com சொல்லுது. பண்றீங்களா? எதுக்கு திடீர்னு இப்போ பாயாசம் லாவண்யா? நீரஜா உள்ளே வந்தாள். அண்ணி, நீங்க சமூக வலைதளத்தை வர்த்தகம் தொடர்பான ஊடக செய்திகளை பார்க்கறது இல்லையா? வீனஸோட சரிவு அதிவேகமாக இருக்கு அண்ணி. அதுக்கு யார் காரணம்னு நமக்கு தெரியாதா? அப்பா அம்மா வந்து விட்டார்கள். லாவண்யா, அடுத்த கட்ட போரை தொடங்கிட்டியாமா? அப்பா, நான் நேரடியாக எதையும் செய்யல. அண்ணனை அழிச்சு இந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பை உண்டாக்கிய அந்த அனன்யா அழிவு பாதையில் தன் காலடிகளை பதிக்க தொடங்கியாச்சு. அவ கையில் எடுத்த கத்தி 2 பக்கமும் கூர்மைன்னு அவளுக்கு தெரியலன்னா நான் என்ன செய்வேன்? வர்த்தகம் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்த ஞான சூன்யமான என்னை அவ உசுப்பி விட்டுட்டா. அந்த ரத்தம் தானே எனக்கும், அதான் இந்த சரிவு. சரக்கன நிமிர்ந்தாள் காதம்பரி. இப்போ என்ன சொன்ன நீ? அந்த ரத்தம் தானே எனக்கும்னா? ஆமாம் அண்ணி, பொம்பளை ரத்தம்னா அனன்யாவுக்கு மட்டும்தான் சூடி இருக்குமா? இந்த லாவண்யாவுக்கு இருக்காதா? நீங்கள் பாயசம் பண்ணி அண்ணனுக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுங்க. அவரோட மரணத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க பதில் சொல்கிற நேரம் வந்தாச்சு. அவங்க யார் பதில் சொன்னாலும் போன அவனை கொண்டு வர முடியுமா லாவண்யா? இழப்பு இழப்பு தானே, அதை நான் மறுக்கலம்மா. அதுக்காக விட்டுற முடியுமா? பூனைக்கு மணி கட்ட சொல்லி எனக்கு உத்தரவு வந்திருக்கு. நான் மணியை கையில் எடுத்து பூனைக்கு கட்ட தொடங்கிட்டேன்மா. யாரும் பயப்பட வேண்டாம். பாயசம் செய்ய உள்ளே வந்த காதம்பரி பாலை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றினாள். அந்த ரத்தம் தானே எனக்கும். திரும்ப திரும்ப அந்த வாக்கியம் காதில் ஒலித்தது. தேவராஜனை ஆஃபீஸ்க்கு அழைத்து கொண்டு புறப்பட்டாள் அனன்யா. காரில் எதுவும் பேசவில்லை. அலுவலகம் வந்ததும் தன்னறைக்குள் அவர் நுழைந்தார். PA ஓடி வந்தார். காயத்ரி ஏஜென்சிஸ் செக் வந்தாச்சா? இல்லை சார், இன்னைக்கு வரணும். அது பெரிய தொகை. ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? சார், அனன்யா மேம் சொல்லலையா உங்களுக்கு? என்ன சொல்லலையா? அவங்க லோட்டஸ் பக்கம் திரும்பியாச்சு. ஒப்பந்தம் அவங்க கூட கையெழுத்தாயாச்சு. கூப்பிடு அனன்யாவை. அவள் வந்தாள். ஆமாம் என்றாள். அவரால் அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. ரவி பேசியது காதில் ஒலித்தது. இவர் தோல்வி பாதையில் கால் பதிச்சாச்சு. ஒரு முதலீட்டாளர் போயாச்சு. அடுத்த நபர் அவ வரக்கூடாதுன்னு இவரை மட்டும் சந்திக்க காத்திருக்காங்க. இவரை அவ அழிவு பாதையில் படிப்படியாக இறக்குறா. அந்த நேரம் போதை தெளிந்த நிலையில் ரவியை பார்க்க பிடிக்காததால் எதையும் காதில் போடும் நிலையில் அவர் இல்லை. இப்போது அந்த வார்த்தைகள் சுட்டது. ஏன் அவங்களை போகவிட்ட நீ? கூச்சல் போட்டார் தேவராஜன். அருகில் PA நிற்க அனன்யா அவமானமாக உணர்ந்தாள். அவனுக்கு நேரே கண்களை அசைக்க அவன் வெளியேறினான். அவரது ஃபோன் ஒலிக்க அதை அனன்யா எடுத்தாள். சார், எங்கள் கூட மீட்டிங்கில் இருக்கார், இப்போ பேச மாட்டார். காயத்ரி ஏஜென்சிஸ் கைவிட்டு போயாச்சு. நேஷ்னல் ட்ரேடர்ஸ் என்னாச்சு? நாளைக்கு மீட்டிங். நான் வரக்கூடாதாம். உங்களை மட்டும் சந்திக்க அவங்க தயாராக இருக்காங்க. அதுவும் கைவிட்டு போகிற நிலையில் தான் இருக்குது. எப்படி? இவங்க 2 பேரும் 20 வருஷமாக நம்ம கூட பிஸ்னஸ் ரிலேஷன் வச்சுருக்காங்க. பெரிய முதலீடுகள். இவங்க நம்ம கையை விட்டு அந்த பக்கம் போனால் அந்த அடியை நம்மால் தாங்கிக்க முடியாது. ஏன் இப்படி நடக்குது? அந்த பெரிய பிஸ்னஸ் கையை விட்டு போய் அவங்க பக்கம் திரும்பினதால், மீடியா அதை ஊதி பெருசாக்கினதால், லோட்டஸ் முதலிடத்தை பிடிச்ச காரணமாக தொழில்துறையே அந்த பக்கம் சாயுது. கூடாது. நம்மால் அடுத்தடுத்த அதிர்ச்சிகளை தாங்கிக்க முடியாது. ஏதாவது செஞ்சாகணும். முடியும், செய்ய முடியும். இழந்த முதலிடத்தை பிடிக்க முடியும். நான் மீட்டு காட்டுறேன். எப்படி? அதுக்கு 2 காரியங்கள் பண்ணணும். கொஞ்சம் அதிரடியான வேலைதான். இதுக்கெல்லாம் காரணமான லாவண்யாவை இல்லாமல் செய்யணும். அவ கதையை முடிக்கணும். அவர் சரக்கன நிமிர்ந்து உட்கார்ந்தார். லோட்டஸ் முதலிடத்தை பிடிக்க காரணம் அந்த சாமி வேலு. அவனை போலீஸ் தேடுது. நான் ஆட்களை அனுப்பியும் அவனை தன் பிடித கொண்டு வந்து வச்சிருக்கிறது ரவி. ஓ, அவனும் எனக்கு எதிராக இறங்கிட்டானா? ஆமாம். உங்களை அழிக்க ஒரு பக்கம் லாவண்யா, இன்னொரு பக்கம் ரவி. உங்கள் பக்கம் நிற்கிறவ நான் ஒருத்தி தான். புரியுதா? இப்போ உங்கள் எதிரிகள் வெளியில் இல்லை. நான் கட்டிட்டு இருக்கிற இந்த தாலி அறந்தாலும் தப்பில்லை. ரவி கதையும் முடியணும். அவர் பேசவில்லை. நீங்கள் பழையபடி முதலிடத்தை பிடிக்கணும். விட்டுப்போன முதலீட்டாளர்கள் திரும்ப வரணும். உங்கள் கௌரவம் காப்பாற்றப்படணும். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் தற்காலிகமாக ஓய்வெடுக்கணும். நான் மட்டும் களத்தில் இறங்கினா பேயாட்டம் ஆடி ரவி லாவண்யாவை ஒழிச்சு வீனஸை முதலிடத்துக்கு கொண்டு வருவேன். இப்போவும் நீதானே முடிவுகளை எடுக்கிற. என்ன லாபம்? ஒரு செக்கில் கையெழுத்து போடுற உரிமை கூட எனக்கு இல்லையே. எல்லாம் உங்கள் பேரில் தானே இருக்குது. எனக்கு முறையாக பவர் கொடுங்க. யாருக்கு எது விலைன்னு நிர்ணயிச்சு போனவங்க அத்தனை பேரையும் நான் திரும்ப வரவழைக்கிறேன். அதை உடனே செய்யுங்க. அவர் மௌனமாக இருந்தார். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா தோல்விகள் தொடர் கதையாகும். ஒரு எல்லைக்கு மேலே இருக்கிற அத்தனை பேரையும் வெளியில் போனால் நம்ம கம்பெனி படுகுழியில் விழும். அதை தூக்கி நிறுத்த என்னால் முடியாமல் போகும். நீங்கள் தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு நொடியும் இழப்புகள் நமக்கு அதிகமாகும். அவள் கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தாள். அதே நேரம் அவரது PA அறையில் இவர்கள் பேசுவது அத்தனையும் கேட்டது. அவன் வைத்துவிட்டு போன மைக்ரோஃபோன் மூலம் பேச்சுக்கள் பதிவாக அதை அப்படியே பதிவு செய்து உடனடியாக லாவண்யாவுக்கு அனுப்பினான். லாவண்யா எதிரே ரவி இருந்தான். இருவரும் இதை கேட்டார்கள். அதற்கு மேல் மூடிய கதவுகள் அனன்யா அவரிடம் பேசிய சில சொற்களையும் கேட்டார்கள். அவளை இப்பவே போய் நான் கொண்டுடட்டுமா லாவண்யா?
லாவண்யா சிரித்தாள். அவ நம்ம 2 பேரையும் கொல்ல முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு முன்னால பவரை எழுதி வாங்கிட்டு அவரை முடக்கிடுவா. கொல்ல மாட்டா. வீனஸ் ஒட்டுமொத்தமாக அவள் கைக்கு போயிடும். இந்த நிஜம் அன்னைக்கே தெரிஞ்சு பிரபு ஆனந்த் எதிர்த்த காரணமாக சாமிவேலுவை வச்சு அவருக்கு துரோகி பட்டம் கட்டி ஆஸ்பத்திரியில் வச்சு அவர் கதையை முடித்தாங்க. அது வேற விதமாக நமக்கு அரங்கேற போகுது. அவரை இன்னைக்குள்ள கையெழுத்து போட வச்சு பவரை தன் பேருக்கு அவள் கொண்டு வருவா. சாமிவேலு பேசின வீடியோவை அவர் பார்க்க விடாமல் அவள் பார்த்துட்டா. அதான் இந்த அவசர முடிவு. அவர் கையெழுத்து போடக்கூடாது லாவண்யா. அதை எப்படி தடுக்கிறது? லாவண்யாவுக்கு ஃபோன் வந்தது. கம்பெனி ஆடிட்டரும் லாயரும் சேர்மன் எங்களை உடனடியாக வர சொல்கிறார். அனன்யா பேருக்கு பவர் டாக்குமெண்ட் ரெடி பண்ண கூப்பிடுறார். நீங்கள் அதை தடுத்தா அவள் கொடுக்குற பணத்துக்கு வாலாட்டி அதை செஞ்சு கொடுக்க 100 பேர் வருவாங்க. அதனால நீங்களே போங்க. அவர் கேட்டபடி செய்யுங்க. என்ன லாவண்யா இப்படி சொல்கிறா? வேற வழி இல்லை. காயத்ரி ஏஜென்சிஸ் முதலீட்டை ரத்து பண்ணியாச்சு. நேஷனல் ட்ரேடர்ஸ் பண்ணிடுவாங்க. சாமிவேலு பேசி கொடுத்த நிஜ வாக்குமூலத்தை இவர் பார்க்கணும். ஒன்று செய்யலாம் ரவி அண்ணே, அதை மீடியாவுக்கு கொடுத்துடுங்க. உண்மையை இவளால் எப்படி மறைக்க முடியும்? உலகமே பார்க்கட்டும். உடனே கொடுங்க. இது அதிரடி முடிவில்லையா? வேற வழி இல்லை ரவி அண்ணே. பவர் அவள் கைக்கு போயிட்டா போனது தான். அவர் சுயமாக சம்பாதிச்ச சொத்துக்கள் அத்தனையும். அவள் இப்போ கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர். மருமகள் வேற. மகன் துரோகம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போயாச்சுன்னு உங்கள் பேரை கெடுத்தாச்சு. எல்லாம் மருமகள் பேருக்கு இவர் எழுதின மாதிரி லெட்டர் வாங்கி வச்சிருப்பா. அவரை பல இடங்களில் தனக்கு சாதகமாக கையெழுத்து போட வைப்பா. அதுக்குள்ள சாமிவேலு வீடியோ வெளியே வந்தே ஆகணும். அனுப்பிடு. ரவி தலையாசைத்தான். கம்பெனிக்குள் இருந்த தன் ஆட்களுக்கு லாவண்யா உத்தரவிட்டாள். அங்கே ஆடிட்டர் லாயர் உள்ளே நுழைந்தார்கள். தேவராஜன் மொத்த பவரையும் அனன்யா பேருக்கு மாற்ற உடனடியாக பத்திரங்களை தயார் செய்ய அவர்களுக்கு சொல்ல, டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே தயாராக இருக்கு. நீங்கள் கையெழுத்து போடுறது தான் பாக்கி. அனன்யா எடுத்து வைக்க ஆடிட்டர் வக்கீல் அதிர்ந்து போக, சார் இப்போ கையெழுத்து போடுவார். விட்னஸை மட்டும் நீங்கள் போட்டுட்டு புறப்படலாம். சார் ஒரு முறை எல்லாத்தையும் படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். நீங்கள் 2 பேரும் வெளியில் இருங்க. நான் கூப்பிட்டதும் உள்ளே வாங்க. அவர்கள் வெளியேற ஏலக்காய் கலந்த தேநீர் வந்தது. இதை குடிச்சிட்டு கையெழுத்து போடுங்க. அவர் அதை பருக உதட்டுக்கு கொண்டு போக அவரது ஃபோன் ஒலிக்க அனன்யா பாய்ந்து எடுத்தாள். எதிர்முனையில் லாவண்யா. அனன்யா வெளியே வர முயல. யார் ஃபோன்? நம்ம சப்கான்ட்ராக்டர் ஒருத்தர். நான் பேசிட்டு வரேன், நீங்கள் டீயை குடிங்க. அவர் படித்து விடக்கூடாது என்ற கவனத்தில் பத்திரங்களை கையோடு எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். லாவண்யா அவருக்கு ஃபோன் செய்த கையோடு இன்னொரு லைனில் பிஏவுக்கு சில உத்தரவுகளை கொடுத்தாள். லாவண்யா எதிரே ரவி இருந்தான். சாமிவேலு வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியாச்சா அண்ணே? அது போயிட்டு இருக்குமா? அதனால் வேணும்னே சேர்மனை ஃபோனில் கூப்பிட்டேன். அவரை ஃபோனை பார்க்க விடாமல் இவ பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. இவளை வெளியில் கொண்டு வரத்தான் இதை செஞ்சேன். வக்கீல் எனக்கு தகவல் தந்தாச்சு. பவர் டாக்குமெண்ட்டை அவளே தயார் பண்ணி அவர் கையெழுத்துக்கு காத்திருக்கு. பிஏ வெளியே இருந்து ஆப்ரேட் பண்ணினா சேர்மன் ரூமில் உள்ள பிரம்மாண்ட டிவியில் சாமிவேலு மேட்டர் அலரும். அதை பார்த்த பிறகு எப்படி கையெழுத்து போடுவார்? நான் ஃபோனில் பேசி அவளை உள்ளே போக விடாமல் திசை திருப்புறேன் பாருங்க. அவளது திட்டமிடுதலை பார்த்து ரவி மிரண்டான். ஆனால் நடப்பது வேறாக இருந்தது. உள்ளே அவர் தேநீரை முழுமையாக பருகினார். படக்கன பெரிய டிவி வெளிச்சம் போட அந்த பிரம்மாண்ட திரையில் சாமிவேலு அவர் நிமிர்ந்து உட்கார, நான் சுயநினைவோடு பேசுகிறேன். நான் வீனஸில் வேலை பார்த்தாலும் முழுமையாக அனன்யா மேமுக்கு விசுவாசி. என்னை சந்தோஷப்படுத்தி வச்சுருக்காங்க. லோட்டஸில் என்னை தந்திரமாக சேர்த்து விட்டு அங்கே நடக்கிற சகலத்தையும் வேவு பார்க்க வச்சாங்க. அதனால் அவங்களை முதலிடத்துக்கு வராமல் நான் பார்த்துக்கிட்டேன். வீனஸ் கம்பெனிக்கு துரோகம் செஞ்சு முழுமையாக முதலாளியாக இவங்களே ஆகணும்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்கான சில சதி வேலைகளை என்னை வச்சு செஞ்சாங்க. அதை பிரபு கண்டுபிடிச்சி சேர்மனுக்கு எதிராக துரோகம் நடக்குதுன்னு சொல்ல வந்தப்ப இவங்க முழிச்சுக்கிட்டு ஆட்களை வச்சு பழைய பிரபு மேலே சுமத்தி அவருக்கு துரோகி பட்டத்தை கட்டி தன் ஆட்களை விட்டு அவரை அடிக்க வச்சு ஆஸ்பத்திரியில் சேர்த்து விஷ சாராயத்தை பிரபு உடம்புல செலுத்தி சாகடிச்சாங்க. அதை செஞ்ச டாக்டர்கள் இவங்க ஆட்கள். இதுக்கெல்லாம் இவங்களுக்கு நான் உடந்தை. பிரபு மரணம் இவங்களால் திட்டமிடப்பட்ட தந்திர செயல். தொடர்ந்து சாமிவேலு அவளது குற்றப்பட்டியலை படிக்க அதிர்ச்சியின் உச்சிக்கு போனார் தேவராஜன். அதே நேரத்தில் வெளியே அனன்யா ஃபோனை எடுத்துக்கொண்டு தனியாக வந்தாள். என்னடி வேணும் உனக்கு? உங்கள் முதலிடத்தை பறிச்சாச்சு. பெரிய முதலீட்டாளர் ஒருத்தரை மடக்கியாச்சு. அடுத்த நபரோட வர்த்தகம் படிஞ்சிரும். இதை பார்த்தா சின்ன ஆட்கள் அத்தனை பேரும் எங்களை தேடி வருவாங்க. வீனஸ் தரைமட்டமாகும். நீ தெருவுக்கு வருவ. பிரபுவை துரோகி பட்டம் சுமத்தி அவர் உயிரையும் பறிச்சதுக்கு உனக்கு இந்த தண்டனை போதாது. இன்னும் நிறைய இருக்கு. சாமிவேலு வாக்குமூலம் தந்தாச்சு. அதை சேர்மன் பார்க்கல. லாவண்யா சிரித்தாள். அவர் பார்க்கலன்னா என்ன? உலகமே அதைத்தான் பார்க்குது. சேர்மன் தனரில் அதைத்தான் இப்போ பார்க்கிறார். அந்த நேரத்தில் நீ அங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் உன்னை நான் வெளியில் கொண்டு வந்தேன். இனிமேல் பவர் டாக்குமெண்ட்டில் எப்படி அவர்கிட்ட நீ கையெழுத்து வாங்குறேன்னு நான் பார்க்குறேன். என்னைக்கும் உன் ராஜ்யமே நடக்கும்னு நீ நினச்சா அது முடிகிற நேரம் வந்தாச்சு. உள்ளே போ. உன்னை கழுத்தை பிடிச்சு அவர் வெளியில் தள்ளுவார். அனன்யா ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்தாள். நிமிர்ந்தாள். மெல்ல சிரித்தாள். அவரை குடிபோதில் ஆழ்த்தி அந்த நேரத்தில் எல்லாத்தையும் நான் எழுதி வாங்கியாச்சு. நீ கார்ப்பரேட் கிரிமினலா? நான் கருவிலேயே கிரிமினல் டி. உனக்கு சொந்தமாக எதுவும் வராதா? விஜய் பட வசனமா? அவருக்கு பிறகுதான் நீ வாங்கின பத்திரங்கள் செல்லும். சாமிவேலு வீடியோவை பார்த்த பிறகு அவர் சும்மா இருப்பாரா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் செய்தி வரும் உனக்கு.
அனன்யா நிதானமாக அவள் அறையை நோக்கி நடக்க லாவண்யாவுக்கு சந்தேகம் வந்தது. பிஏவுக்கு ஃபோன் செய்தாள். சேர்மனுக்கு ஆபத்து இருக்கு, உடனடியாக ஆக்ஷன் எடுங்க ரவியிடம் சொல்லிவிட்டு மளமளவன நடவடிக்கைகளை மேற்கொண்டாள். அதற்குள் சாமிவேலு வீடியோவை முழுமையாக பார்த்த தேவராஜன் வெறியுடன் எழுந்தார். பஸ்ஸரை அழுத்தினார். வேகமாக வெளியே வர முயற்சி செய்ய கால்கள் தள்ளாட, கண்கள் இருட்ட, கதவை நெருங்குவதற்குள் பிஏ ஓடி வர கதவை திறந்த சேர்மன் தடால் என விழுந்தார். பிஏ அலறிவிட்டான். மற்ற ஊழியர்கள் கூடிவிட மல்லாந்து விழுந்த சேர்மன் வாயில் ரத்தமும் நுரையும் கலந்து ஒழுக அனன்யா வெளியே வந்தாள். என்னாச்சு அவருக்கு? உடனே ஆம்புலன்ஸுக்கு சொல்லுங்க. நடிப்பை கொட்ட தொடங்கினாள். சில நிமிஷங்களில் ஆம்புலன்ஸ் வர சேர்மன் ஏற்றப்பட அதற்குள் 4-5 ஃபோன்களை செய்துவிட்டாள் அனன்யா. அதே ஆம்புலன்ஸை தொடர்ந்து அவளது கார் பறக்க பிஏ மூலம் லாவண்யாவுக்கு தகவல் வந்துவிட்டது. வீட்டுக்கு கோகிலாவுக்கு தகவல் போனது. மீடியாவில் செய்தி வர தொடங்கிவிட்டது. வீனஸ் சேர்மன் தேவராஜன் திடீர் மயக்கம், ரத்தம் கக்கி கீழே விழுந்தார். சாமிவேலு சமூக வலைதளத்தில் பேசியதை தொடர்ந்து ஏதோ ஒரு விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது. இதுவும் கொலை முயற்சியாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சமீபத்தில் முதலிடத்தை இழந்து வர்த்தகத்தில் தொடர் தோல்விகளை வீனஸ் சந்தித்த காரணமாக இது நடந்திருக்கிறது. ஆஸ்பத்திரிக்கு வந்து அவசர சிகிச்சை பிரிவில் தேவராஜன் சேர்க்கப்பட அது அவரது ஆஸ்பத்திரியாக இருக்க உள்ளே சிகிச்சை வேகமாக நடக்க கோகிலா அலறி அடித்தபடி ஓடி வந்தாள். அதைத் தொடர்ந்து ரவி, லாவண்யா என ஒருவர் பின் ஒருவராக வர உள்ளே போலீஸ் வந்துவிட்டது. அனன்யா நெருங்கினாள். சார், சாமிவேலு மூலம் முதலிடம் பறிப்போன உடனே அவர் தலைமறைவாயிட்டார். அவரை தேடி பிடிச்சு தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தவர் ரவி. தேவராஜன் மகள், என் கணவர். சொத்துக்களை, கம்பெனி நிர்வாகத்தை முழுமையாக அபகரிக்க ரவி முயற்சி செஞ்சார். சேர்மன் அவரை வெளியில் துரத்தினார். அந்த ரவியோட கூட்டு சேர்ந்து லோட்டஸ் கம்பெனியில் நுழைஞ்சி எங்கள் கம்பெனியை கீழே தள்ளின லாவண்யா வேற யாரும் இல்லை, எங்கள் சேர்மனோட சொந்த மகள், என் நாத்தனார். ரவி அவளோட அண்ணன். அண்ணனும் தங்கையுமா கூட்டு சேர்ந்து அப்பாவை சாகடிச்சு அந்த பழியை என் மேலே போட முயற்சி எடுத்திருக்காங்க. ரவி இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்மன் குடிச்ச டீயில் விஷத்தை கலந்திருக்கார். இதுக்கு லாவண்யா உடந்தை. எங்கள் வீனஸ் குரூப் வளர நான் ரொம்ப பாடுபட்டேன். அது சேர்மனுக்கு மட்டும்தான் தெரியும். பெத்த மகனும் மகளும் அவரை வீழ்த்தி சொத்துக்களை அபகரித்து கம்பெனியை கையகப்படுத்த எல்லா எல்லைகளுக்கும் போனாங்க. அதுக்கும் லோட்டஸ் கம்பெனி முதலாளியை கூட்டு சேர்த்தாங்க. அவருக்கு முதலீடு ஆசையை காட்டி அவரை தன்னோட வலையில் வீழ்த்தி சாமிவேலை பகடை காயாக்கி பாலையாவை முதலிடத்துக்கு கொண்டு வந்துட்டா லாவண்யா சொன்னபடி. அடுத்தடுத்த சரிவுகளை உண்டாக்கினா. அதனால் மனசு உடைஞ்சு போன சேர்மன் என் பேருக்கு தன் சொத்துக்களை கம்பெனியை எழுதி வச்சிட்டார். அந்த விவரம் தெரிஞ்ச ரவியும் லாவண்யாவும் அவரை கொல்ல முயற்சி எடுத்தாங்க. அவங்களை உடனே கைது பண்ணுங்க. ஊடகம் உள்ளே வந்து விட்டது. ஆனால் அவர்களை விடாமல் தடுத்து விட்டார்கள். போலீஸ் மட்டும் இருந்தது. உள்ளே சிகிச்சை போய்க் கொண்டிருந்தது. கோகிலா பதறிக்கொண்டிருந்தாள். ரவி, லாவண்யா ஒரு ஓரமாக நின்றார்கள். டாக்டர் வெளியே வந்தார். அனன்யா முகத்தில் அதிர்ச்சி. இது வேறு டாக்டர். உடன் வந்த நர்ஸும் வேறு. அவர் அன்னைக்கு காலையில் குடிச்ச டீயில் விஷம் கலந்துருக்கு. பார்த்தீங்களா, நான் சொல்லலை? ரவி காலையில் வீட்டுக்கு வந்து டீயில் விஷம் கலந்துருக்காருன்னு. விஷம் கலந்த டீயை அப்பா எப்போ குடிச்சிருக்காரா டாக்டர்? லாவண்யா வந்து கேட்க 1 மணி நேரம் முன்னால். அவர் கம்பெனிக்கு வந்து 2.5 மணி நேரம் ஆச்சு. கம்பெனியில் ரவி இல்லை, அனன்யா மட்டுமே இருந்திருக்கா. டீயை கொடுத்தவன் இந்த விநாயகம், ஆஃபீஸ் பாய். அதை வாங்கி சேர்மன் கையில் தந்தது அனன்யா. அதுக்கு ஆதாரமான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அதனால் டீயில் விஷம் கலந்து சேர்மனுக்கு தந்தது அனன்யா. லாவண்யா அழகாக விளக்க, அவர் உயிருக்கு ஆபத்தில்லை, விஷத்தை வெளியில் எடுத்தாச்சு. அதனால் நரம்பு மண்டலத்தை அந்த விஷம் பாதிச்சிருக்கு. அவர் இன்னும் கண் விழிக்கலை. பொய், நான் டீ தரல. இந்த டாக்டர் எங்கள் ஆஸ்பத்திரி டாக்டர் இல்லை, வேறு டாக்டர். அனன்யா அலற. ஆமாம், வேறு டாக்டர் தான். நாங்கள் ஏற்பாடு செஞ்ச நிஜமான டாக்டர். இங்கே ஏற்கனவே இருந்த கொலைகார டாக்டர்களை உள்ளே கட்டி போட்டிருக்கோம். ரவி அண்ணே, கொண்டு வாங்க அவங்களை. ரவி போலீஸ் உதவியுடன் அவங்களை இழுத்து வர பிரபு அண்ணன் சேர்மனுக்கு எதிராக துரோகம் செய்கிறதை கண்டுபிடிச்சி அவ தோலை உரிக்க வந்தப்ப அனன்யா சாமிவேலு மூலம் ஆட்களை தயார் செஞ்சு பிரபு அண்ணன் மேலே பிளேட்டை திருப்பி அவரை தாக்கினப்ப நான் எங்கள் அம்மா கூட அங்கே தான் இருந்தேன். ஒரு நல்லவர் மேலே பழி சுமத்தி அவரை அடிக்கிறதை என் கண்களால் பார்த்து பதறினேன். உள்ளே வந்த அம்மா அனன்யா நடத்துகிற அராஜகத்தை சொன்னாங்க. அப்பாவை எப்படி வளர்ச்சி தன் கைப்பிடியில் அவள் வச்சிருக்கான்னு சொன்னாங்க. அப்புறமா ஆஸ்பத்திரியில் பிரபு அண்ணன் நரம்பு மூலம் விஷ சாராயத்தை உள்ளே செலுத்தி அவரை சாகடிச்சு அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை தயாரித்தது இந்த டாக்டர்கள் தான். அவர்கள் அதை ஒப்புக்கொண்டார்கள். அன்று பிரபுவை அடித்த ஆட்கள், கொலை செய்த டாக்டர்கள் அனைவருமே அனன்யா சொல்லி செய்ததை ஒப்புக்கொண்டார்கள். அப்பாவையும் இன்னைக்கு இந்த டாக்டர்கள் விட்டு கொலை செய்ய அனன்யா உத்தரவு போட்டாச்சு. இது நடக்கும்னு கணிச்சு நானும் ரவி அண்ணனும் நல்ல டாக்டர்களை கொண்டு வந்து இவங்களை உள்ளே வச்சு போட்டினோம். சொத்துக்களை கம்பெனி தன் பேரில் எழுதி வாங்கி அவருக்கு ஊற்றி தந்து போதையில் கையெழுத்து வாங்கியிருக்க அனன்யா. தன் கணவர் மரணத்துக்கு காதம்பரி அண்ணி பிரபு அப்பாவோட நியாயம் கேட்டு அவங்க அனன்யாவால் வெளியில் தள்ளப்பட்டப்ப நான் அங்கே இருந்தேன். அந்த குடும்பத்தை வீதிக்கு கொண்டு வந்த இவளை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு வெறி என் மனசில் வந்தது. அப்புறமா ஆஃபீஸ்க்கு வந்து படிப்படியாக இவளால் பாதிக்கப்பட்டவங்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பிஸ்னஸ் சூட்சமங்களை கற்றுக்கிட்டு ரவி அண்ணனை துணைக்கு சேர்த்துக்கிட்டு திட்டமிட ஆரம்பித்தோம். அது முழுமையானதும் ஆட்களை ஏற்பாடு செஞ்சு நள்ளிரவில் நான் பிரபு அண்ணன் வீட்டுக்குள்ளே புகுந்தேன். என்னை அப்பா ஆரம்ப நாள் முதலே வர்த்தக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தல. அதை அனன்யா விரும்பல. அதனால வெளி உலகத்துக்கு லாவண்யான்னு ஒரு
மகள் தேவராஜனுக்கு இருக்கிறதே தெரியாது. என்னால் சாதிக்க முடிஞ்சதுக்கு இதுதான் காரணம். தேவராஜனுக்கு நினைவு திரும்ப போலீஸ் உள்ளே போக அவர் பேசிய பேச்சில் சகல உண்மைகளும் வெளியே வர அனன்யா கைது செய்யப்பட்டாள். சொல்லி முடிந்த தேவராஜன் கோமாவில் வீழ்ந்தார். விவரம் தெரிந்த கோகிலா, இது அவர் இத்தனை நாள் அவளை ஆதரித்து அத்தனை கொலை பாதகங்களுக்கும் உடந்தையாக இருந்ததுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்றாள். மீடியா மூலம் அத்தனை உண்மைகளும் வெளியே வந்துவிட்டன. உடனே லாவண்யாவை சூழ்ந்து கொண்டு, இனி வீனஸ் கம்பெனி நடத்த போகிறது நீங்களா? இல்லைங்க, அண்ணன் ரவி தான் இனி அதுக்கு முதலாளி. எனக்கு பாவ பணத்தில் பங்கு வேண்டாம். நான் லோட்டஸில் ஒரு ஊழியர். அது நியாயமான போட்டி கம்பெனியாக இருக்கும். தப்பு செஞ்சால் அவங்களையும் விட்டு வைக்க மாட்டேன். என் குடும்பம் பிரபு அண்ணன் குடும்பம்தான். அம்மாவை ரவி கையில் ஒப்படைத்துவிட்டு லாவண்யா வீடு திரும்ப குடும்பமே பரவசமாக வரவேற்றது. எங்களுக்காக உன் குடும்பத்தை எதிர்த்து போராடி நியாயத்தை நிலைநாட்டிட்டியம்மா. ரத்தத்தில் இருக்கு வர்த்தக சவால்னு நீ சொன்னப்ப நான் கணிச்சிட்டேன் லாவண்யா. காதம்பரி சொல்ல பிரபு படத்தின் கீழே வந்து நின்றாள் லாவண்யா. அண்ணே, நியாயத்தை ஜெயிக்க வச்சது நீங்கள் தான். எனக்குள்ளே புகுந்து உண்மைகளை வெளியில் கொண்டு வந்துட்டீங்க. சத்தியம் ஜெயிக்க நான் இனி நடத்த போகிற அத்தனை அறப்போருக்கும் நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும். கைகூப்பி நிற்கிறாள் லாவண்யா. முற்றும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.